நல்ல ஜோடிதான் உயிர் நாடிதான் நடடா அவன் தாரம் தான் அன்பின் அவதாரம் தான் ஜோடி நல்ல ஜோடிதான் சொந்தம் உயிர் நாடிதான் பாசமே தீராதது பந்தமே மாறாதது பாசமே தீராதது பந்தமே மாறாதது இளமை காலம் சென்றால் என்ன முதுமை கோலம் வந்தால் என்ன இளமை காலம் சென்றால் என்ன முதுமை கோலம் வந்தால் என்ன நேசமே நெஞ்சோடுதான் காலம் தோறும் மாறாதோ ஜோடி நல்ல ஜோடிதான் சொந்தம் உயிர் நாடிதான் சந்தோஷமே நாயகி சங்கீதமே நாயகன் சந்தோஷமே நாயகி சங்கீதமே இருவர் சேர்ந்து என்னாலுமே ரசிக்கும் பாடல் சம்சாரமே இரு தாலாட்டுத்தான் தேவன் நெஞ்சம் பாடாதோ ஜோடி நல்ல ஜோடிதான் சொந்தம் உயிர் நாடிதான் அன்பார்ந்த தோழர்களே சகோதரிகளே, இந்த மாதிரி விழா கொண்டாடுறவ இதுக்குன்னே காரணத்தை தேடுவா. ஆனா நம்ம மேனேஜிங் டைரக்டர் தன்னுடைய 60வது வயது பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்ததே நாம செஞ்ச பாக்கியம். இப்போ எம்டி ஒரு மாதிரியா என்ன பாக்குறார். அவர் அப்படி பார்த்தாருன்னா பேச்சைத்தோட நிறுத்திக்கோன்னு அர்த்தம். அதனால பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். இப்ப வந்து நம்ம எம்டிக்கு ஒவ்வொரு செக்ஷன் சார்பாகவும் மாலையை அணிவிக்கலாம். முதல் மாலையை நானே அணிவிக்கிறேன். இப்போ நம்ம எம்டி பேசுவார். என் ஃபேக்டரியின் அதிகாரிகளே, தொழிலாளர்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகி போனது தெரியவே தெரியாது. மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு வயசானதா நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. So I am not 60 years old. I am 60 years young.
நீங்களாம் கட்டுப்பாடா நடந்துக்கணும், காலத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்றேன். அதனால உங்களுக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, காலத்தோட வந்தாதான் கடமை ஒழுங்கா செய்ய முடியும். அதனாலதான் என் ஃபேக்டரி விஷயத்துல என் குடும்பத்தார கூட தலையிட வைக்கிறது இல்ல. அதுக்காக என் பொஞ்சாதி அடிக்கடி கோச்சுக்குவாங்க. என்னுடைய பேச்ச ஒழுங்கா கேட்டு நல்லா படிச்சதுனாலதான் இன்னைக்கு என் மூத்த மகன் மெட்ராஸ்ல பெரிய கலெக்டரா இருக்கான். அது அவருடைய மனைவி பெரிய புத்தாலி, இங்கிலாந்து படிச்சவன். எனக்கு ஒரு மகன் இருக்கா, எங்க அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. அடையப்பா பெரிய புத்தாலி, நல்லா படிப்பா, தலையெல்லாம் மூளை. இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண போறா. எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உங்களுக்கு தான் தெரியுமே, பெயர் கண்ணன். ஓகே ஓகே, நீங்க ஏன் காரிச்சேர பார்த்து கை தட்டிங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த காரிச்சேர் மாதிரியே என் மகனுடைய தரையும் காலி. அதனாலதான் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். என்ன சிரிப்பு! பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்கான். போட்டோவுல பொண்ணை பார்த்தாவே நமக்கு இப்படி தலை சுத்துது. நேர்ல வந்து சிரிச்சா பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குன்னா நியாயம் தான். ரொம்ப சிரிக்காதமா, சுளிக்க போகுது. எங்க அப்பாவை பாரு, ஏன்பா இவ்வளவு சாதனை பண்ணிட்டு உம்முன்னு இருக்கீங்க? நீங்களும் சிரிங்க. சிரிப்பை நான் ரேஷன் கடையில வாங்குறீங்க, இதுல வேற பிசினஸ் மேனுக்காலக்கே கலகலன்னு சிரிக்கிறதா. ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்கப்பா. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். ஓஹோ, என்னடா கண்ணா, உங்க அப்பாவோட 60th anniversary எங்க கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து என் வீட்டுல நின்னுகிட்டு இருக்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு. ஏன் நான் வரல, எங்க அப்பா அதை ஃபீல் பண்ணாரா? யாருக்கிட்ட தெரியும்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய உள் மனசை என்னால சரியா இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்னையே புரிஞ்சுக்கல, எங்க இருந்து எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் வேணாம். ஏண்டா நான் விவரம் இல்லாத ஆளுங்கிறேனே? என்ன விவரமான ஆளா இருந்தா பொண்ணுங்களை போட்டோ எடுத்து ஆசை தீர்த்தீங்களா? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? கண்ணா, பொம்பளைங்கள்லாம் இந்த மாதிரி போட்டோல லைஃப் சைஸ்ல நிக்க வச்சு அழகு பார்க்கத்தான் லாயக். தப்பி தவறி ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவ பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அது இருக்கட்டும், இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வராம போயிட்டியே, உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கான், மாலைகளா குமிஞ்சிருக்கான். எத்தனை மாலை, எவ்வளவு கூட்டம்! உங்களுக்கு திருஷ்டியே விழுந்திருக்கும். ஐயோ, அவங்க போட்டது போதாதா, நீ வேற போடணுமா? நல்ல நாளுக்குமா என் டயத்தை வேஸ்ட் பண்றியே. எங்கே கோட்டா? ஃப்ரெண்ட்ஸ்களோட அதிகமா குடிக்கிறீங்கன்னு என் கையால ஊத்தி கொடுத்து குறைக்கலாம்னு பார்த்தா இன்னும் அந்த ஆசை உங்களுக்கு குறையவே இல்லை. பசியால் உடல் மேலிந்தேன், கொஞ்சம் ருசியாய் மது அடிப்பாய். இந்தாங்க. வாரதேசி, இந்தாங்க. என்ன இது? இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது போதுமா? என்ன குடிக்கவா, உதட்டுல தடவிக்கவா? என்னைக்கு போலதானே ஊத்தி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 60 வயசு, பிறந்த நாள், ஜாலியா கழிக்க வேண்டாமா? வேண்டாம், இன்னைக்கு இது போதும். அடே, இது என்னது? பழையம் புது வளையல், எப்போ வராய்? உன் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் கையை கொஞ்சம் இழுத்து விடுங்களேன், குளிர்ல விரைச்சிடுச்சு. இது மெட்ராஸ் இல்ல, ஊட்டி எங்க வீடு. ஒரு IAS ஆபீசருக்கு இந்த வேலை தேவைதானா? IAS ஆபீசர்னா அதை விட பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் வீட்ல வந்து இதுதான் செய்றாங்க. ஆமா, பெரியவர் என்ன வரலையா? பெரியவரா? உங்க சின்ன மகர் கண்ணர் என் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல.